டோனி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? அமர்க்களம் திரைப்படத்துல வர சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன்ற பாடல்ல கேட்டேன்ற வார்த்தை 85 முறை வந்திருக்கு. இதே மாதிரி ஒரே வார்த்தை பலமுறை இடம்பெற்ற பாடல் ஏதாவது இருக்கான்னு சின்சினாட்டில இருந்து பாரதி கேட்டிருக்காங்க. 1965ஆம் ஆண்டிலே வீர அபிமன்யு என்ற பெயரிலே ஒரு படம் வெளியானது. அந்த படத்துல கே மகாதேவன் இசையிலே கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பார். பார்த்தேன், ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், அந்த மலைத்தேன் இவளென மலைத்தேன் என்று அந்த பாடல் முழுக்க தேன் 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 என்று பல இடங்களிலே தேன் என்ற வார்த்தை இடம்பெற்றிருந்தது. எனக்கு தெரிந்து ஒரே வார்த்தை மிக அதிகமாக இடம்பெற்ற முதல் பாடல்னா அது வீராபிமன்யு படத்தில் இடம்பெற்றிருந்த அந்த பாடல் தான். இயக்குனர் மணிரத்னம் சார் 40 ஆண்டுகளா தமிழ் திரையுலகத்துல இருந்துட்டு வராரு. இந்த சாதனையை வேற எந்த இயக்குனர்களாவது பண்ணிருக்காங்களான்னு கரூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. மணிரத்னத்துடைய இந்த சாதனையை பல இயக்குனர் தமிழ் சினிமாவிலே ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரன் எடுத்துக்கொண்டால் 52 ஆண்டுகள் தொடர்ந்து திரையுலகிலே பணியாற்றியவர். அதே மாதிரி பாரதி ராஜா எடுத்துட்டீங்கன்னா 47 ஆண்டுகள் தொடர்ந்து திரையுலகிலே பணியாற்றி இருக்கிறார். ரமா பிரபான்ற நகைச்சுவை நடிகை இப்போ எப்படி இருக்காங்க? அவங்கள சாய்வு சித்திர நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலாமான்னு நியூயார்க்ல இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. ரமா பிரபா இப்ப ஹைதராபாத்ல தான் இருக்காங்க. இப்போதைக்கு அந்த படத்துல அவங்க நடிப்பதாக தெரியல. சாய்வு சித்திரா நிகழ்ச்சியில அவங்க இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓடிடி தளங்களை வசைப்பாடிய தயாரிப்பாளர்கள் இப்போ ஓடிடி நிறுவனங்கள் தங்களுடைய படங்களை வாங்கிட மாட்டாங்களான்னு தவம் கிடக்குறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு பிரான்ஸ்ல இருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்த ஓடிடி தளத்தை எந்த காலத்திலும் தயாரிப்பாளர் வசைப்பாடியதே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓடிடி அறிமுகமான காலகட்டத்திலே திரையரங்கிற்கு ஓடிடினால பாதிப்பு இருந்தது. அதனால திரையரங்கு உரிமையாளர் ஓடிடி தளத்தை எதிர்த்தார்களே தவிர அன்றிலிருந்து இன்று வரை ஓடிடி தளத்தை தயாரிப்பாளர் ஆதரித்துக் கொண்டுதான் இருக்கிறார். டைரக்டர் சுசீந்திரன் இப்போ என்ன பண்றாங்க? அவருடைய அப்கமிங் மூவி பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு ஹுசூர்ல இருந்து நதீம் கேட்டிருக்காங்க. விஜய் ஆண்டனி, பாரதி ராஜா, சத்யராஜ் ஆகிய மூவரும் இணைந்து நடிக்கின்ற வள்ளி மயில் அப்படின்ற படத்தை இப்போது இயக்கி கொண்டிருக்கிறார் சுசீந்திரன். மிக விரைவிலே அந்த படத்தை வெளிக்கொண்டு வந்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலும் அவர் இருக்கிறார். நடிகரும் தயாரிப்பாளருமான கே பாலாஜி உருவாக்குன சுஜாதா சினி ஆர்ட்ஸ் இன்னமும் இயங்கிட்டு இருக்கான்னு பெங்களூர்ல இருந்து மணி கேட்டிருக்காங்க. பாலாஜி உருவாக்கிய சுஜாதா சினியாஸ் பட நிறுவனம் இப்போது செயல்பாட்டில் இல்லை. இப்ப அவங்க படங்கள் எடுக்கிறது இல்லை. ஆனால் பாலாஜியுடைய தயாரிப்பாளரான சுரேஷ் பாலாஜி தொடர்ந்து பட தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார். நேரடியாக ஒரு படம் தயாரிக்கல அப்படின்னாலும் பல தயாரிப்பாளர்களுக்கு எக்ஸிகியூட்டிவ் தயாரிப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார். சரி, உலகிலேயே அரசியல்வாதியான முதல் நடிகர் SSR அவரோட நீங்க பேசி பழகிருக்கீங்களா? பழகிருந்தீங்கன்னா அந்த அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையில இருந்து சுஹேல் கேட்டிருக்காங்க. நான் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு ஆரணியில இருந்த காலகட்டத்தில் நான் பார்த்த முதல் நடிகர்னா அது SS ராஜேந்திரன் தான். அப்ப ஒரு அழகான பிளைமோத் கார் வைத்திருந்தார் அவர். அந்த கார்ல SS ராஜேந்திரன், விஜயகுமாரி ஆகிய இருவரும் ஆரணிக்கு வந்திருந்தார்கள். என்ன காரணத்துக்காக அப்ப அங்க வந்தாங்கன்னு தெரியல. ஆனா அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதுக்கு பின்னாலே சென்னையிலே வந்து நான் பத்திரிகை தொடர்பாளருக்கு பின்னாலே பலமுறை SS ராஜேந்திரனை சந்தித்து பேசியிருக்கேன். எப்போதும் பாசத்துடன் பழகுவார் SS ராஜேந்திரன். எங்கிட்டன்னு மட்டும் இல்லை, அன்றைக்கு இருந்த எல்லா பத்திரிகையாளர்களோடும் அவருக்கு நல்ல உறவு இருந்தது. ப்ளூ சட்டை மாறன் லிங்கா திரைப்படத்துல ஏடியா ஒர்க் பண்ணதா சொல்றாங்களே, அது உண்மையா? ஏன் ரஜினி சார் மேல அவருக்கு இவ்வளவு வன்மம், தொடர்ந்து தனி மனித தாக்குதலை பண்றாருன்னு குவைத்ல இருந்து சாம்பல் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்த ப்ளூ சட்டை மாறன் லிங்கா திரைப்படத்திலே உதவி இயக்குனராக பணியாற்றியதாக தெரியல. தனிப்பட்ட முறையிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை விமர்சிப்பதை பற்றி கேட்டிருக்கீங்க. பொதுவாக விமர்சகர்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனாலும் ஓரிரு விமர்சகர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது உண்டு. ஏலியன் கான்செப்டை வச்சு வித்தியாசமா எவ்வளவு பண்ணிருக்கலாம். ஆனா அயலான் திரைப்படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாம ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு எடுத்திருப்பாங்களே, அதுக்கான காரணம் என்னன்னு யாழ்ப்பாணத்துல ஜானி கேட்டிருக்காங்க. அயலான் திரைப்படம் கடந்த பொங்கல் என்றுதான் வெளியானது என்றாலும் அந்த படம் உருவாக்கத்தில் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 5 ஆண்டு காலம். இந்த 5 ஆண்டு காலகட்டத்துல தமிழ் சினிமாவில் மட்டும் இல்ல, மொத்த சினிமாவிலும் நிறைய மாற்றங்களை கண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அந்த படத்துக்கான கதையை எழுதுகின்ற வாய்ப்பு அந்த இயக்குனருக்கு கிடைச்சிருந்தா நிச்சயமாக அந்த கதையை வேறு மாதிரி கூட அவர் எழுதியிருக்க கூடும். அந்த படத்துடைய கால தாமதம் இருக்குல்ல, அது கூட அந்த படத்துடைய திரைக்கதைக்கு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தினந்தோறும் நாகராஜ் சார் 2013ஆம் ஆண்டு மத்தாப்புன்னு ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. ஆனா அவர் சாய்வு சித்திர நிகழ்ச்சியில அந்த படத்தை பத்தி குறிப்பிடலையே, அதுக்கான காரணம் என்னன்னு திருவான்மியூர்ல இருந்து பிரபு கேட்டிருக்காங்க. தினந்தோறும் நாகராஜ் இன்னொரு திரைப்படமான மத்தாப்பு படத்தை பற்றி நான் கேட்டிருந்தா நிச்சயமாக நாகராஜ் அதை பற்றிய தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருப்பார். அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் அது நாகராஜனுடைய படமாக அமையல, அவருக்கு பெயர் வாங்கி தந்த படமாகவும் அமையல அப்படின்றதுனால்தான் அந்த படத்தை பற்றிய கேள்விகளை நான் தவிர்த்து விட்டேன். நடிகரும் தயாரிப்பாளருமான கே பாலாஜி சார் எம்ஜிஆர் சார் கூட சேர்ந்து ஏதாவது திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரான்னு பெங்களூர்ல இருந்து மணி கேட்டிருக்காங்க. தயாரிப்பாளரும் நடிகருமான கே பாலாஜி எனக்கு தெரிந்து எம்ஜிஆருடன் இணைந்து எந்த படத்திலும் நடிக்கவில்லை.
லைகா நிறுவனத்தோட ஜெய்சன் விஜய் இணையற திரைப்படத்தினுடைய தற்போதைய நிலை என்ன சார்னு சென்னையிலிருந்து சுஹேல் கேட்டிருக்காங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்துக்காக ஜேசன் விஜய் ஒரு திரைப்படத்தை இயக்க இருக்கிறார் அப்படின்ற செய்தியை லைகா புரொடக்ஷன்ஸ் சார் தான் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார்கள். ஆனால் அந்த செய்திக்கு பின்னாலே அந்த படத்தை பற்றி எந்த தகவலையும் இதுவரை அவர்கள் வெளியிடாமல் இருப்பது ஆச்சரியத்தை தருகிறது. அந்த படத்தில் இவர் நடிக்க போறார், அவர் நடிக்க போறார் என்று தொடர்ந்து வலைதளங்களிலே செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அந்த படத்திலே யார் நடிக்க போறார்கள் என்பதை பற்றியோ, அந்த படத்துடைய படப்பிடிப்பு எப்போது தொடங்க போகிறது என்பதை பற்றியோ இன்று வரை லைகா புரொடக்ஷன் நிறுவனத்திடமிருந்து ஒரு அறிவிப்பும் இல்லை. சார், இப்பவும் டிராமா கம்பெனிஸ் இருக்கா? அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சு கடைசியா எந்த டிராமாவை படமா எடுத்தாங்கன்னு சென்னையிலிருந்து சுஹேல் கேட்டிருக்காங்க. இப்பவும் நாடக கம்பெனிகள் இயங்கி கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா துணுக்கு தோரணங்களாகத்தான் அந்த நாடகங்கள் அமைகின்றன அப்படின்றது தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். சமீபத்திலே படமான நாடக கதைன்னா வினோதய சித்தம் என்ற நாடக கதை தான் சமுத்திரக்கனிக்கும் தம்பி ராமையாவுக்கும் மிகப்பெரிய பெயரை பெற்று தந்த ஒரு திரைப்படமாக அந்த படம் அமைந்தது. சார், ஒளிப்பதிவாளருக்கும் டிஓபிக்கும் என்ன வித்தியாசம்னு பெங்களூர்ல இருந்து மணி கேட்டிருக்காங்க. 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவாளருக்கும் டிஓபிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒளிப்பதிவாளர் தான் டிஓபி என்று அழைப்பார்கள், டிஓபியை தான் ஒளிப்பதிவாளர் என்று அழைப்பார்கள். இப்போதெல்லாம் பெரும்பாலும் ஆபரேட்டிவ் கேமராமேன் இருக்காரு, அவர் தான் ஒளிப்பதிவாளர் என்று அழைக்கப்படுகிறார். அவருக்கு மேலே இருக்கவர் தான் ஒளிப்பதிவு இயக்குனரான டிஓபி. அடுத்து இன்னொரு தகவல். பொன்னியின் செல்வன் கதைக்கு திரைக்கதை அமைப்பதற்காக தன்னுடைய அலுவலகத்திலேயே எம்ஜிஆர் தங்க வைத்திருந்த இயக்குனர் தான் மகேந்திரன். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவருக்கு படப்பிடிப்பை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதால் அவர் அப்போது நடித்து கொண்டிருந்த ராஜா தேசிங் படத்துடைய படப்பிடிப்புக்கு மகேந்திரனை தவறாது அழைத்து செல்வதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார் எம்ஜிஆர். மகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்த முதல் படப்பிடிப்புனா அது ராஜா தேசிங் படத்துடைய படப்பிடிப்பு தான். பெரும்பாலும் அந்த படத்துடைய படப்பிடிப்பு அப்போது இரவிலே தான் நடந்து கொண்டிருந்தது. அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிவடைகின்ற கட்டத்தில் இருந்ததுனால சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்கை தான் அப்போ படமாக்கிட்டு இருந்தாங்க. அந்த படப்பிடிப்பு தளத்திலே எம்ஜிஆரை தொடர்ந்து கவனித்து கொண்டிருந்த போது தான் சினிமா பற்றி எல்லா அறிவும் கொண்டவராக அவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு மகேந்திரனுக்கு கிடைத்தது. கேமரா கோணங்கள் பற்றியும் இயக்குனருக்கான பல ஆலோசனைகளை பற்றியும் அந்த படப்பிடிப்பு தளத்திலே தெரிவிப்பாராம் எம்ஜிஆர். ஆனால் வெளியில் இருக்கவர்களுக்கு தெரியாமல் அதை நாசுக்காக அவர்களுக்கு தெரிவிக்கின்ற விதத்தை அவர் கற்று வைத்துக் கொண்டிருந்தார். யாருடைய மனமும் புண்படாதபடி அவர்களுக்கு அந்த யோசனைகளை அவர் சொல்வதை அந்த படப்பிடிப்பு தளத்திலே நான் பார்த்தேன் என்று ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் மகேந்திரன். அந்த படப்பிடிப்புக்கு மகேந்திரன் பல நாட்கள் சென்று வந்து கொண்டிருந்த நிலையிலே ஒரு நாள் மகேந்திரனை பார்த்து ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டார் எம்ஜிஆர். நான் செட்டில் இருக்கும்போது உங்களை நிச்சயமாக நல்லா கவனிச்சுக்குவாங்க, அதே மாதிரி நான் செட்டை விட்டு போன பிறகும் உங்களை கவனித்துக் கொள்கிறார்களா அப்படின்றது தான் எம்ஜிஆர் மகேந்திரனை பார்த்து கேட்ட கேள்வி. எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்க என்று மகேந்திரன் சொல்லிவிட்டார் என்றாலும் அவர் மனதுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்தது. அதுதான் முதல்ல அவர் பார்க்குற படப்பிடிப்பு அப்படின்றதுனால அந்த செட்டில் இருந்த கிளாப் போர்டெல்லாம் எடுத்து பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார் மகேந்திரன். அப்படி அந்த கிளாப் போர்டை ஒரு தொட்ட ஒரு தருணத்தில் அந்த படத்திலே உதவி இயக்குனராக இருந்தவர் மகேந்திரன்கிட்ட வந்து பொறிந்து தள்ளிவிட்டார். எம்ஜிஆர் படப்பிடிப்பு தளத்தில் இருக்கும்போது அந்த உதவி இயக்குனர் என்கிட்ட அந்த அளவுக்கு அன்போடு பழகுவார். வெளியில் பார்க்கறவங்களுக்கு ஏதோ எனக்கு சினிமாவை பற்றி இல்லாமல் ஒரு கிளாஸ் எடுத்து கொண்டிருப்பதை போல கூட தோணும். ஆனால் எம்ஜிஆர் அந்த பக்கம் போயிட்டார்னா அந்த உதவி இயக்குனர் எப்போதும் என்னிடம் கழுகழுகென்று தான் இருப்பார். ஆனால் அதை பற்றிலாம் நான் எம்ஜிஆர்கிட்ட சொல்லவே இல்லை என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் மகேந்திரன். ஒரு படப்பிடிப்பு தளத்தில் தனக்கு தெரிந்த ஒரு நண்பரை விட்டுட்டு போனாலும் அவரை அந்த படப்பிடிப்பு தளத்தை எப்படி கவனித்துக் கொள்கிறார் என்பதில் எந்த அளவுக்கு அக்கறை காட்டியிருக்கிறார் பாருங்கள் எம்ஜிஆர். இதையெல்லாம் பார்க்கும்போது தான் எம்ஜிஆர் எப்படிப்பட்ட மாமனிதர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.